குட் மார்னிங் மக்களே. பிரேமுடன் உங்கள் தோழி பேசுகிறேன். இப்போ வந்து 4 மணி ஆகிறது, காலையில் 4 மணி. ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னா தலக்கோணம். பேக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. திருப்பதி வழியாக அப்படியே தலக்கோணம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம். பேக்ஸ் எல்லாம் உள்ளே வச்சாச்சு. ஸோ எங்கள் புது காரில் தான் போகிறோம், ஹோண்டா எலிவேட். ஸோ நாங்கள் வந்து இப்போ அந்த தலக்கோணம்ங்கிற ஒரு ஊர் இருக்குதுன்னு சொன்னோன்னே, சரி நம்ம திருப்பதி கோயிலை அப்படியே லேசாக பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதி வழியாக போகிறோம். ஸோ எப்போவுமே ட்ரிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி பூஜை போடுற பழக்கம் உண்டு. அதே மாதிரி எங்கள் அப்பாவும் பூஜை போட்டுட்டு இருந்தாங்க. எங்களோட ஜேர்னியில் நீங்களும் ஜாயின் பண்ணி எங்களோட ஜேர்னியை எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் சாமிலாம் கும்பிட்டாச்சு. இப்போ நம்ம வந்து தெய்வீக பாட்டு போட்டு எங்கள் அப்பா வந்து ஓடிட்டுருக்காங்க. எங்கள் அப்பா தான் டிரைவர். ஸோ ஓஎம்ஆரை நாங்கள் இப்படி பார்த்ததே இல்லை. எம்டியாக ஒரு மாதிரி எந்த வண்டியும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். ஓகே, இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், பூந்தமல்லி வந்தாச்சு. பூந்தமல்லியிலேருந்து திருவள்ளூர் போகிறதுக்காக அந்த திருமலிசை ரோடு இருக்குல்ல, அது வழியாக போயிட்டுருக்கோம். திருவள்ளூர் போயிட்டு அங்கே ஒரு டீயை சாப்பிட்டுட்டு அப்புறமா நாங்கள் திருப்பதி போகிறதுக்கு ஹைவே பிடிச்சிருவோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் தாங்க. காலையில் பார்க்க நைட்டு மாதிரியே. இப்போ நாங்கள் பெட்ரோல் பங்க்கில் நிற்கிறோம். பெட்ரோல் போட்டு ஃபுல் எனர்ஜியில் போகிறோம். அண்ட் ஃபைனலி காலையில் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து டீ கடைக்காக சர்ச் பண்ணிட்டு இருக்க போகும்போது எங்களுக்கு இந்த டீ கடை கிடச்சிது. ஹோட்டல் ஸ்ரீ பாலாஜி பவன்கிற ஒரு டீ கடை. சுட சுட டீ இருந்தது. அப்பா உடனே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து நிறுத்த சொல்லிட்டேன். அதே மாதிரி எல்லோரும் ரெஸ்ட் இருக்கிறதுக்கான ஒரு இடம் கிடச்சிருச்சு எங்களுக்கு. நீட்டாக சரௌண்டிங்லாம் இருந்துச்சு. ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணாங்க. ரொம்பலாம் இது மாதிரி டர்ட்டியாலாம் இல்லை. எங்கள் அம்மாவும் இயற்கையை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து சுட சுட டீ குடிச்சிட்டு அந்த மவுண்டனில் நிற்கிற ஃபாக் அப்படியே அழகாக பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டே ஓடிட்டு போனாங்க எங்கள் அப்பா. நான் முன்னாடி சொன்ன மாதிரி திருப்பதி வழியாக தான் போனோம் இல்லையா, அதனால நாங்கள் திருப்பதி மலை ஏறிட்டோம். ஸோ வந்து ரொம்பவே ஆர்கனைஸாக இருந்துச்சு. அந்த ரோடெலாம் வந்து இந்த மாதிரி பள்ளம் மேடு மாதிரி இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. திருப்பதி மலை ஏறுற மாதிரியே இல்லை, சீரியஸாக அது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. சரி, நம்ம தான் திருப்பதி வந்தாச்சுல, ஏதாச்சும் விசிட்டிங் பிளேஸ் பார்த்துட்டு போகலான்னு சொல்லி அப்பா கிட்ட கேட்டேன். அப்பா வந்து ஸ்ரீவாரி பாதம்க்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ இங்கே கொஞ்சம் கூட்டமாக இருந்ததுனால வீடியோ ஒழுங்காக எடுக்க முடியல, சாரி. கொஞ்சம் போக போக வீடியோ ஒழுங்காகிடும். ஸோ நாங்கள் திரும்பி பார்க்க போகும்போது அங்கே அவ்வளோ ஆக்சசரிஸ், ட்ரெஸ்ஸு அப்படின்னு நிறையாவே இருந்தது. டாய்ஸு, கீ செயின்ஸு. கிட்ஸுக்கெலாம் இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா நிறையா இருக்குல்ல வாங்குறதுக்கு. அதே மாதிரி எங்கள் அப்பா கிட்ட கேட்டால் உள்ளே போக முடியுமாப்பான்னு. நாங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்க போகும்போது தான் அவ்வளோ கூட்டம் இருந்தது. சரி, போக முடியாதுன்னு நாங்கள் விட்டுட்டோம். அதனால தான் நாங்கள் போகல. சரி, ஏதாச்சும் சாப்பிடுவோமேன்னு இந்த கடைக்கு வந்தோம். லெமன் சோடா இருக்கான்னு கேட்டோம் அந்த அண்ணா கிட்ட. இருக்குதுன்னு சொன்னாங்க. எல்லோரும் வாங்கி கொஞ்சம் குடிச்சிக்கிட்டோம். அப்படியே அங்கே இயற்கை, அதாவது அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் வந்தோம். கிளைமேட் வேறு சூப்பராக இருந்தது அங்கே. இப்போ நம்ம கீழே இறங்கியாச்சு. மெயின் பிக்சர் தட் இஸ் தலக்கோணம். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் தலக்கோணம் தான் போகிறோன்னு சொன்னேன் அப்பா கிட்ட. திருப்பதி மலையை விட்டு இறங்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து 40 to 45 கிலோமீட்டர்ஸ் இருக்குது தலக்கோணம் போகிற வழியில். ஸோ அதுக்கு நடுவில் 20 to 25 கிலோமீட்டர்ஸ் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாவில் ட்ரைவ் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ரொம்பவே இயற்கையாக இருந்தது. எனக்கு பசிக்குதுன்னு சொன்னேன். ஸோ அப்படியே நடுவில் ஹோட்டல் கிடச்சிருந்தா நிறுத்திட்டு சாப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டோம். இப்போ நாங்கள் வந்தாச்சு. வீடியோ பாஸ் பண்ணி ரேட்ஸ் ஆஃப் வெஹிக்கல், அதாவது என்ட்ரி பாஸை என்ன ருபீஸ், என்னென்ன வெஹிக்கலுக்கு எவ்வளோன்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை வந்து வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நாங்கள் இப்போ பே பண்ணி உள்ளே வந்தாச்சு, அதாவது தலக்கோணம் உள்ளே வந்தாச்சு. ஸோ இதான் என்ட்ரன்ஸ் எங்களோட ரிசார்ட்டுக்கு, சிபிடி தலக்கோணம் ரிசார்ட். ஸோ காரும் அப்படியே வந்துருச்சு அங்கே இந்த பக்கம். ஸோ நான் வந்து எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் வெளியே நின்று தான்ப்பா எடுப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சி வெளியே வந்து கார் வர அழகை எடுத்துகிட்டு இருந்தேன்னா. இப்போ வந்து ரெசார்ட்டுக்கு போகிற வழி வந்து ஒன் வே மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. காட்டுக்குள்ளே அப்படியே போகிற மாதிரியே இருந்தது. ஸோ அப்படியே காட்டுக்குள்ளே அப்படியே போகிற மாதிரி இருந்தது. சைடில் பார்த்தா அதுதான் ரெசார்ட்டு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நான் வந்து ரெசார்ட்டை வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா.
சைடில் வந்து குட்டி மினி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு. நான் அதுக்கு கண்டிப்பாக நான் வந்து போகிறேன் உள்ளே போய் நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் உள்ளே வந்தாச்சு. அப்பா வந்து ரிசப்ஷன் போய் வந்து கீ வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. ரொம்பவே ஸ்பேஷியஸான ஒரு இடம். சுற்றி ஃபுல்லாக மரம் தான். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த சவுண்ட், அந்த இயற்கையான சவுண்ட் வந்து சூப்பராக இருந்தது. பட் என்னால் எடுக்க முடியல. ஏன்னா வந்து ஆடியோ வந்து சரியாக கேட்காது அப்புறம் உங்களுக்கு. ரொம்பவே ஸ்பேஷியஸாகவே இருந்தது. ஸோ எங்கள் அப்பாவும் ரிசப்ஷன் போயிட்டாங்க. இப்போ வந்து எங்கள் அப்பா சாவி வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் வந்து அப்படியே கார்லேருந்து லக்கேஜ்லாம் தூக்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தூக்கிட்டோம். அப்பா வந்து பெரிய பேக்கை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுதான் லாஹெட் 3. மேலே இருக்கிறது தான் நமக்கு. கீழே வேணான்னு நான் சொல்லிட்டேன். மேலே வந்து பால்கனி வியூவோட சூப்பராக இருக்கும். ஸோ முன்னாடி வந்து உட்காரத்துக்குலாம் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நமக்கு ஒரு சீட் மாதிரி பழங்காலத்து படிக்கட்டில் ஏறுற மாதிரியே இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் நைட்லாம் வந்து பயமே இருக்க வேணாம், உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் இந்த பிளேஸு. ஃபேமிலி அண்ட் கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே சேஃப்டியான பிளேஸ் தான் இது. அவ்வளோலாம் ரொம்ப எதுவும் பண்ணாது. எந்த அனிமல்ஸும் வர வேண்டிய பயம் அதெல்லாம் இல்லை உங்களுக்கு. இங்கே உள்ளே போனோடனே ஒரு ஆர்டிஃபிஷியலான ட்ரீ இருந்தது. அண்ட் சைடில் அந்த பேம்பூஸ்லாம் வந்து ரியல். ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்கவே. ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்தது பால்கனியே. அண்ட் அந்த கம்பியெல்லாம் போட்டிருந்தாங்க மங்கீஸ் வரக்கூடாதுன்னு. எங்கள் அப்பாவும் அப்படியே வந்து கதை ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து உள்ளே போய் பார்த்தா வந்து அவ்வளோ பெரிய பெட் கொடுத்துருந்தாங்க. ஒரு 3 பேர் படுக்கிற அளவுக்கு. நமக்கு சைட்லேயே வந்து ஃபாரஸ்ட் வியூலாம் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது பார்க்கவே. நல்லா ஸ்பேஷியஸான ரூம் தான். ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் வந்து கண்டிப்பாக போடுறேன். முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நான் வந்து வாட்டர் ஃபால்ஸை பற்றி நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.